கோஸ்ட் கிங் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தார். இந்த துளையிடும் ஒலியை கேட்டதும் அவனால் ஆத்திரத்தில் பறக்காமல் இருக்க முடியவில்லை. அவரது பார்வை கடுமையாக சுற்றி வளைத்தது, ஆனால் ஒலியின் மூலத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னை இவ்வளவு தைரியமாக அவதூறு செய்ய யாருக்கு துணிச்சல்? கோஸ்ட் கிங் ஆவேசமாக கர்ஜித்தார். அவரது ஒளி மேலும் சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்தில் அவரது பார்வை திடீரென நிறுத்தப்பட்டது. குளத்தின் அருகே ஒரு சிறிய மனித பெண் மீது குடியேறியது. ஏறக்குறைய அனைத்து மனித சாகுபடியாளர்களும் மண்டியிட்டனர். குளக்கரையில் இருந்த இந்த மனித பெண் மட்டும் இன்னும் நேராக வாள் தரையில் தள்ளப்பட்டதைப் போல நின்றாள். நீங்கள் கடல் சாம்ராஜ்யத்தில் வெறும் மனித விவசாயி. இந்த ராஜா என்னை பார்த்து நீங்கள் ஏன் மண்டியிடவில்லை? பேய் அரசன் இடி முழக்கினான். ஆத்திரமடைந்த அவர் லுவோலியில் தனது உள்ளங்கையை அசைத்தார். நான் டிராகன் கடவுள் பிரிவின் செக் மாஸ்டர். எங்கள் முன்னோர்கள் மற்றும் சொர்க்கத்தை தவிர வேறு யாருக்கும் நான் மண்டியிடவில்லை, அவள் உறுதியான மற்றும் உறுதியான குரலில் அறிவித்தாள். லுவோலியின் அழகான முகம் பனிக்கட்டியாக இருந்தது. அவளது அம்சங்கள் கத்தியால் செதுக்கப்பட்டது. அவளது உடல் திடீரென்று 9 மாயையான டிராகன்களாக மாறியது. எல்லா திசைகளிலும் குதித்து அவளது உண்மையான உடலை கண்டறிவது ஒரு கணம் சாத்தியமற்றது. ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது நிலையை எட்டிய லுவோலி கடவுள் டிராகன் இயக்க நுட்பத்தின் 9 மாற்றங்களை இன்னும் எளிதாக செயல்படுத்தினார். ஹூஷ்! ஒரு பெரிய பேய் கை கீழே விழுந்தது, ஆனால் அது தவறிவிட்டது. இது என்ன வகையான இயக்க நுட்பம்? கோஸ்ட் கிங் முணுமுணுத்தார். அவரது தாக்குதல் தவறவிட்டதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த சிறுமிக்கு நிச்சயமாக சில திறமை இருக்கிறது. அவள் இவ்வளவு திமிர் பிடித்ததில் ஆச்சரியமில்லை. பேய் மன்னன் தன் தாக்குதலை தொடரவில்லை. அந்த மனிதனின் கேலி குரலை அவர் இன்னும் நினைவு கூர்ந்தார். திடீரென்று சங்கடமாக உணர்ந்தார். ஏதோ தவறு, ஒரு மர்மசக்தி நிழலில் மறைந்திருப்பதாக தெரிகிறது. பார்ப்பதை நிறுத்து, குட்டி பேய், ஏயுன் லேசான சிரிப்புடன் கூறினார். அவரது உடல் மெதுவாக குளத்திலிருந்து எழுந்தது. லுவோலியின் உருவம் ஏயுன் அருகே இறங்கியது. லுவோலி, உங்கள் அசைவு நுட்பம் மோசமாக இல்லை. இது என்னுடைய சில திறமைகளை அன்றைய நாளிலிருந்து கொண்டுள்ளது என்று ஏயுன் புன்னகையுடன் லுவோலியை மெதுவாக தட்டினார். அவர் முதலில் தலையிட விரும்பினார். இருப்பினும் லுவோலி புதிதாக பிறந்த கன்றுக்குட்டியைப் போல புலியை பார்த்து பயப்படாமல் கோஸ்ட் கிங்கிடம் இருந்து தப்பிக்க தீர்மானித்ததைக் கண்டு ஒரு அரை படி தெய்வீக பாலம் கண்ணாடி நிபுணர் ஏயுன் அவள் வெற்றி பெற முடியுமா என்று ஆர்வமாக ஆனார். விளைவு இன்ப அதிர்ச்சி. லுவோலி வெற்றிகரமாக தப்பினார். கோஸ்ட் கிங் அவளை ஓரளவு குறைத்து மதிப்பிட்டிருந்தாலும் ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது மட்டத்தில் உள்ள ஒரு விவசாயி அரை படி தெய்வீக பாலம் மிரர் நிபுணரிடமிருந்து தப்பிப்பது இன்னும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. ஆமா, கோஸ்ட் கிங் குரலை பின்தொடர்ந்து ஏயுனை கண்டார். அவன் சற்று திகைத்தான். அவருக்கு முன் இந்த இளைஞன் மர்மமான மாத்திரை சாம்ராஜ்யத்தில் மட்டுமே இருக்கிறார். இவ்வளவு நேரம் குளத்தில் நனைந்திருந்தும் வெளித்தோற்றத்தில் காயங்கள் ஏதும் ஏற்படாதது போல் இன்னும் வீரியத்துடன் காட்சியளிக்கிறது. இந்த நபர் மட்டும் யார்? கோஸ்ட் கிங் சற்றே குழப்பமடைந்தார். பின்னர் அவர் மற்ற தரப்பினரின் சூப்பர் டிவைன் டிராகன் பிரீத்தை மீண்டும் கவனமாக உணர்ந்தார். மேலும் அது இன்னும் மர்மபில் ராஜ்யத்தில் இருப்பதைக் கண்டார். அவர் சற்று இளைப்பாறினார். உங்கள் தொனி மிகவும் திமிர் பிடித்துள்ளது, உன்னதமானவர், பேய்ராஜா குளிர்ச்சியாக கூறினார். பின்னர் அவரது பெரிய கையின் அலையுடன் ஒரு டஜன் ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் தீய பேய்கள் உடனடியாக கர்ஜனை செய்து ஏயுனை நோக்கிச் சென்றன. லூயோலி தேசபத்தரை பாதுகாக்க வாள் எடுக்கவிருந்தார். ஆனால் அவள் வாளை உயர்த்துவதற்கு முன்பே இந்த தீய பேய்கள் அனைத்தும் நடுவானில் உறைந்திருப்பதை அவள் கவனித்தாள். ஸ்னாப்! ஏயுன் தன் விரல்களை துண்டித்தாள். தீய பேய்கள் உடனடியாக இறந்தன. அவை வானத்திலிருந்து விழும்போது நீல புகையின் துடைப்பங்களாக சிதைந்தன. என்ன ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக திறமை! இதை பார்த்த கோஸ்ட் கிங்கின் மாணவர்கள் கூர்மையாக சுருங்கினர். திடீரென்று ஒரு பயங்கரமான சூப்பர் டிவைன் டிராகன் மூச்சு அவர் மீது இறங்குவதை உணர்ந்தார். அவர் தவறாக மதிப்பிட்டார். இந்த இளைஞன் நிச்சயமாக மர்மமான மாத்திரை சாம்ராஜ்யத்தில் இல்லை. ஒருவேளை அவர் தன்னை விட வலிமையான ஒரு ஒப்பற்ற உருவமாக இருந்திருக்கலாம். நாங்கள் இறுதியாக காப்பாற்றப்பட்டோம். மனித உழவர்கள் அருகில் மண்டியிட்டு ஆழ்ந்த மூச்சை வெளியேற்றினர். அவர்களின் முகங்கள் பேரழிவில் இருந்து தப்பிய நிம்மதியை பிரதிபலிக்கின்றன. குளத்தில் இருக்கும் இளைஞன் இப்படிப்பட்ட ஒப்பற்ற மாஸ்டராக இருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இது அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான நம்பிக்கையை அளித்தது. பேயரசன் ஏயுனை உற்று பார்த்தான். திடீரென்று அவன் மனதில் பின்வாங்கும் எண்ணம் உதித்தது. அவர் பேய் மூடுபனி மேகமாக மாறி காற்றில் விசில் அடித்து ஓடிவிட்டார். திரும்பி வாருங்கள், ஏயுன் மெதுவாக உச்சரித்தார். கருப்பு மூடுபனி மேகம் வரவழைக்கப்பட்டதைப் போல உடனடியாக பறந்து சென்றது.
என்ன, இது எப்படி சாத்தியம்? கோஸ்ட் கிங்கின் ஆச்சரியமான அழுகை கருப்பு மூடுபனிக்குள் இருந்து எதிரொலித்தது. ஒரு பெரிய சக்தியால் பின்வாங்கப்படுவார் என்று எதிர்பார்க்காமல் சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தினார். இது அவரை மிகவும் பயமுறுத்தியது. அவரது கல்லீரலும் பித்தப்பையும் பிளவுபடுவது போல் உணர்ந்தது. அவரது ஆன்மா சிதறிப்போகும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இது நிர்வாண சாம்ராஜ்யத்தின் பெரும் சக்தியாக இருக்குமா அல்லது ஹெவன் மேண்டேட் மிரரா? இல்லையெனில் அவர் எப்படி இவ்வளவு வலிமையான வலிமையை பெற்றிருக்க முடியும்? என்னை எதிர்க்க இயலாது. தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்தின் உச்சத்திற்கு நான் மீண்டு வந்தாலும் எனக்கு முன் இந்த இளைஞனுக்கு நான் இன்னும் இணையாக இருக்க முடியாது. ஒரு வார்த்தையால் கட்டளையிடும் தேசபக்தரின் சக்தியை கண்ட லுவோலி உச்ச கோல்டன் டிராகன் வாளை உரையில் போட்டு பாராட்டு பெருமூச்சு விட்டார். தேசபக்தர் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர். ஒரு உண்மையான கடவுள் உண்மையிலேயே திகிலூட்டும், முற்றிலும் திகிலூட்டும். ஏயுன் தொடர்ந்து சுழன்று கொண்டிருந்த கரும் மூடுபனி மேகத்தை பார்த்தார். அவரது புருவம் லேசாக சுருங்கியது. அவர் அலட்சியமாக சொன்னார், குட்டி பேய், நான் உன்னை இதுவரை வாழ அனுமதித்ததற்கு காரணம் நீ ஏன் என்று புரிந்து கொண்டு சாகலாம். மதிப்பிற்குரிய ஐயா, இந்த தாழ்ந்தவனான நான் எப்படி உங்களை புண்படுத்தினேன்? நீங்கள் என்னை அழிக்க விரும்புகிறீர்கள்? பேய்ராஜா எச்சரிக்கையுடன் கேட்டார். தனக்கு முன் இந்த பெரிய நபரை எப்போது புண்படுத்தியிருக்கலாம் என்பது அவருக்கு முற்றிலும் தெரியாது. ஏயுன் ஒரு குளிர்ச்சியான புன்னகையை கொடுத்தார். அந்த குளத்தில் என் தெய்வீக நாகப்பிரிவைச் சேர்ந்த ஒரு சீடன் இருக்கிறான். உன் காயங்களை மீட்டெடுக்க அவனை மனித மெழுகுவர்த்தியாக பயன்படுத்தினாய். அதற்காக மட்டும் 10,000 முறை இறப்பது உனக்கு மிகையாகாது. அதனால் இதை பட்டியது என்று பேய்ராஜா நினைத்தார். அந்த மனித வளர்ப்பாளர்களை வெளியில் கொன்றுவிடலாம் என்று ஆசைப்பட்டு விரட்டியில் அவனால் மார்பில் அடித்துக் கொள்ளவும் கால்களை அடிக்கவும் முடியவில்லை. அத்தகைய சிறிய உருவம் உண்மையில் அவரது மரணத்திற்கு வழிவகுத்தது. இதற்காக அவர் உண்மையில் ராஜினாமா செய்ய முடியாது. ஏயுன் தொடர்ந்து ஏளனம் செய்தார். உங்கள் ஆமை வேகத்தில் மீண்டு வருவதால் 2 அல்லது 3 முறை மனித மெழுகுவர்த்தியை பயன்படுத்தாமல் குணமடைவது சாத்தியமில்லை. எனவே நான் உங்களுக்கு முன்பே சில மீட்பு ஆன்மீக சக்தியை செலுத்தினேன். ஏயுனின் வார்த்தைகளை கேட்டு பேய் மன்னனின் கண்கள் ஒரு பனிக்கட்டி படுகொழியில் தள்ளப்பட்டதைப் போல பயத்தால் நிறைந்தன. எனவே அவர் சவப்பெட்டியில் உள்வாங்கப்பட்ட விசித்திரமான ஆன்மீக சக்தி உண்மையில் இந்த பெரிய நபரால் வேண்டுமென்றே அவருக்கு அனுப்பப்பட்டது. இப்போது அவர் அழிந்தார். ஆனால் இறக்கும் தருவாயில் அவர் இன்னும் ஒரு கடைசி சூதாட்டத்தை செய்ய விரும்பினார். எனக்காக அவனை கொல்லு, கோஸ்ட் கிங் கத்தினார். தனது கட்டளையின் கீழ் உள்ள அனைத்து தீய பேய்களையும் தாக்கும்படி கட்டளையிட்டார். இந்த தீய பேய்கள் பெரும்பாலும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தன. அவருடைய கட்டளையை கேட்டு அவர்கள் கூச்சலிட்டு கருமேகம் போல் முன்னோக்கிச் சென்று பள்ளத்தாக்கு முழுவதையும் போர்த்தினார்கள். பின்னர் அவர் குழப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி தூரத்திற்கு தப்பி ஓடினார். குழந்தையின் விளையாட்டு ஏயுன் கேலி செய்து மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். இந்த மூச்சு ஒரு மாயச் சுடர் போல கடுமையான வெப்பத்தை கொண்டு சென்றது. அது ஒரு பரந்த வானத்தை மூடும் எரியும் வலையாக மாறியது. பள்ளத்தாக்கில் இறங்கும் அனைத்து தீய பேய்களையும் சூழ்ந்தது. ஆஹா! இரத்தத்தை உறைய வைக்கும் அலறல்களுடனும் சலசலப்பான ஒலிகளுடனும் இந்த முற்றிலும் பொல்லாத பேய்கள் உடனடியாக நீல புகையாக மாறி கலைந்து சென்றன. கோஸ்ட் கிங் தொலைவில் ஓடுவதை பார்த்து ஏயுன் ஒரு குளிர்ச்சியான புன்னகையுடன் மற்றொரு தெளிவான காற்றை வீசினார். இந்த தெளிவான காற்று உடனடியாக கருப்பு மூடுபனி மேகத்தின் மீது இறங்கியது. அப்போது உள்ளிருந்து ஒரு பரிதாபமான அலறல் கேட்டது. கருப்பு மூடுபனி மேகம் முழுவதும் நீல புகையாக மாறி மறைந்தது. தெளிவான காற்றை 2 வீசியதால் 10,000 பேய் மேடுகளின் அனைத்து தீய பேய்களும் மறைந்தன. இந்த காட்சியைக் கண்டு சுற்றியிருந்த மனித பண்பாளர்கள் அனைவரும் திடுக்கிட்டு சிலைகள் போல உறைந்து நின்று அதிர்ச்சியில் தத்தளித்தனர். அத்தியாயம் 14. ஜூனியர் சகோதரர் ஜூன் மோக்சியோ. இந்த இளைஞன் உண்மையில் யார்? அவருடைய சாகுபடி அடிப்படை என்ன? 2 சுவாசங்களால் அவர் 10,000 பேய் மேடுகளில் உள்ள அனைத்து பேய்களையும் அழித்தார். அது நம்ப முடியாதது அல்லவா? சுற்றியிருந்த மனித உழவர்கள் ஒவ்வொருவராக எழுந்து நின்று ஏயுனை பார்த்து அவர்களின் கண்கள் அபிமானத்தை வெளிப்படுத்தி மகத்தான வெறியில் எரிந்தன. அத்தகைய சக்தி வாய்ந்த நபரை பற்றி அவர்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. இப்போது தெய்வீக பாலம் சாம்ராஜ்யத்தின் ஒரு பேய் ராஜா திடீரென்று 10,000 பேய் ரிச்சில் தோன்றி அவர்களை பாதி மரணத்திற்கு பயமுறுத்தினார். அவர்கள் அந்த பேய் மன்னனால் விழுங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக மரணத்திலிருந்து குறுகிய காலத்தில் ஒரு பயனாளி வானத்திலிருந்து இறங்கி இந்த செல்வாக்குமிக்க நபரால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். உங்கள் உதவிக்கு நன்றி. எண்ணற்ற மனித விவசாயிகள் தங்கள் முஷ்டிகளை கவ்வினார்கள். அவர்களின் வெளிப்பாடுகள் நன்றியுணர்வுடன் நிரம்பியது. ஏயுன் தனது சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்தார். அவரது பார்வை எப்போதும் போல் அலட்சியமாக இருந்தது.
இந்த செல்வாக்குமிக்க நபரை மிகவும் அலட்சியமாகவும் வெறுக்கத்தக்கதாகவும் தோன்றியதைக் கண்டு சுற்றியுள்ள பல்வேறு சக்திகளைச் சேர்ந்த விவசாயிகள் திடீரென்று அவமானமடைந்தனர். மேலும் சூழ்நிலை மோசமாக வளர்ந்தது. போகலாம். கூட்டத்தினர் பார்வையை பரிமாறிக்கொண்டு 10,000 பேய்மேடுகளை விட்டு வெளியேறினர். அப்போது 10,000 பேய்மேடு முழுவதும் திடீரென ஒரு கடுமையான குரல் எதிரொலித்தது. நான் உன்னை வெளியேற அனுமதித்தேன். இந்த பழக்கமான குரலை கேட்டு அனைவரும் உறைந்தனர். அவர்கள் திரும்பி செல்வாக்குமிக்க அந்த நபரை திகைத்து பார்த்தனர். லுவோலி, அவர்கள் இப்போது உங்கள் பேரரசர் நிலை அங்கியை திருட முயன்றார்களா? மெதுவாக கேட்ட யூனின் கண்கள் லேசாக சுருங்கியது. மூதாதையர் இப்படி கேட்பதை பார்த்து லுவோலியின் மென்மையான உடல் லேசாக நடுங்கியது. அவள் தீர்க்கமாக தலையசைத்து, ஆம் முன்னோர்களே, இவர்கள் அனைவரும் என்னிடமிருந்து பேரரசர் நிலை அங்கியை திருட விரும்பினர் என்றாள். மிகவும் நல்லது. ஏயுன் சூழ்ந்திருந்த கூட்டத்தை உற்று பார்த்தார். அவரது கண்கள் பயமுறுத்துகின்றன. மேலும் அலட்சியமாக, நீங்கள் அனைவரும் இப்போது இறக்கலாம். இந்த செல்வாக்குமிக்க நபர் திடீரென இதுபோன்ற மனிதாபிமானமற்ற வார்த்தைகளை கேட்டதும் அனைவரும் உடனடியாக வெடித்தனர். மூத்தவரே, நீங்கள் எங்கள் மனித இனத்தின் வுஷாங் நிபுணர். ஏன் சகோதர கொலையை நாட வேண்டும்? உண்மையில் மூத்தவரே, நீங்கள் இதைச் செய்யக்கூடாது. எங்கள் இதயங்களில் நீங்கள் ஒரு ஹீரோ. மூத்தவரே, 10,000 பேய்மேடுகளை 2 மூச்சில் அழித்துவிட்டீர்களே. இத்தகைய சாதனை பண்டைய சந்திர வம்சத்தின் வரலாற்றில் பதிவு செய்யப்பட தகுதியானது. நாங்கள் அனைவரும் உங்களை பற்றி பெருமை கொள்கிறோம். மூத்தவரே, நீங்கள் இப்போது நகைச்சுவையாக பேசினீர்கள், இல்லையா? நிச்சயமாக நீங்கள் எங்களை கொல்ல மாட்டீர்கள். இந்த நேரத்தில் சுற்றியுள்ள மனித வளர்ப்பாளர்களின் வெளிப்பாடுகள் பெரிதும் வேறுபடுகின்றன. சிலரால் அதை நம்ப முடியவில்லை. சிலர் அவரை புகழ்ந்து பேசினர். மற்றவர்கள் அமைதியாக இருந்தனர். அவர்கள் தப்பிக்கும் வழிகளை கணக்கிடும்போது அவர்களின் கண்கள் மின்னியது. யூனின் பார்வை ஒதுங்கியதாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. உணர்ச்சியின்றி முகத்தில் சுற்றியிருந்தவர்களை பார்த்தான். எந்த காரணத்திற்காகவும் என் டிராகன் கடவுள் பிரிவைச் சேர்ந்த ஒருவரை கொடுமைப்படுத்த துணிந்தவர் ஒரே ஒரு விதியை மட்டுமே சந்திப்பார், மரணம். பேசிய பிறகு யூன் தூய்மையான ஆற்றலின் மூச்சை மெதுவாக வெளியேற்றினார். இந்த மூச்சு எல்லா திசைகளிலும் வீசியது. தூய ஆற்றலின் அந்த பயங்கர மூச்சை மீண்டும் ஒருமுறை யூன் வெளியேற்றுவதைக் கண்டு அனைவரும் அறியாமல் பயந்தனர். அவர்கள் உடனடியாக தங்கள் ஆற்றல் மிக்க தெய்வீக திறன்களை கட்டவிழ்த்துவிட்டு சிதறி உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினர். இருப்பினும் அவர்களின் கூட்டு பலம் 10,000 பேய் லிச்சின் தீய பேய்களை விட குறைவாக இருந்தது. அவர்கள் எப்படி தப்பிக்க முடியும்? துளையிடும் அலறல்களுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான மனித சாகுபடியாளர்கள் பச்சை புகையின் துடைப்பமாக மாறினர். இந்த அதிர்ச்சிகரமான காட்சியைக் கண்ட லுவோலியின் மாணவர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் விரிந்தனர். மூதாதையர் உண்மையிலேயே இரக்கமற்றவர் என்று உற்சாகத்துடன் நினைத்தாள். லுவோலியின் மனதில் அதிகபட்சம் அவர் இந்த மக்களுக்கு ஒரு கடுமையான பாடம் கற்பித்திருப்பார், அவர்களை அழிக்கும் அளவிற்கு செல்லவில்லை. ஆனால் மூதாதையர் நேரடியாக ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றார். அத்தகைய தீர்க்கமான தன்மை முற்றிலும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கடவுளின் பார்வையில் எல்லா உயிர்களும் எறும்புகளை போன்றது என்பதை லுவோலி அறிந்திருக்கவில்லை. யூன் லுவோலியை பார்த்து அவள் தோளை தட்டி புன்னகையுடன், அவர்களிடம் அனுதாபம் காட்ட தேவையில்லை என்றார். ஓ, லுவோலி முணுமுணுத்தாள். அவள் முகம் இன்னும் சற்று வெளிரியது. யூன் சிரித்தார். அவர்கள் இறந்தாலும் லீக்ஸ் என்ற புதிய பயிர் இறுதியில் முளைக்கும். கவலைப்பட தேவையில்லை. சரி. லுவோலி மூதாதையரின் வார்த்தைகளை மிகவும் வினோதமானதாகக் கண்டாலும் அவள் கீழ்ப்படிதலுடன் தலையசைத்தாள். அங்கே இப்போது அமைதியாக இருக்கிறது. யூன் கைதட்டி சிரித்தார். பின்னர் குளத்தில் சில மனித சாகுபடியாளர்கள் உயிருடன் ஒட்டிக்கொண்டிருப்பதை கவனித்தபோது அவரது புருவம் லேசாகச் சுழன்றது. இந்த நபர்கள் 10 நாட்களுக்கும் மேலாக மனித விளக்குகளாக பயன்படுத்தப்பட்டு காலாவதியாகும் தருவாயில் இருந்தனர். உன்னை வழி அனுப்பலாம். யூன் மூச்சை வெளியேற்றினார். ஒரு நொடியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போனார்கள். லுவோலியின் இளைய சகோதரர் ஜூன் மோக்சியோவை மட்டுமே விட்டுச் சென்றார். யூனின் கையை அசைப்பதன் மூலம் ஜூன் மோக்சியோ குளத்திலிருந்து பறந்து வந்து அருகில் உள்ள தரையில் இறங்கினார். ஜூனியர் பிரதர். லுவோலியின் இதயம் இறுகியது. அவள் விரைந்து சென்றாள். யூனின் உருவம் பளிச்சிட்டது. அவரும் ஜூன் மோக்சியோவுக்கு அருகில் வந்தார். அவளை தடுக்க லுவோலியின் மீது கை வைத்து, இந்த குளத்து தண்ணீரில் ஒருவித நச்சுப் பொருள் உள்ளது. இப்போதைக்கு அதை தொடாதே என்று மெதுவாகச் சொன்னான். யூன் பேசுகையில் அவர் தனது சேமிப்பு இடத்தை தேடி ஒரு சிறிய குப்பியை தயாரித்து ஒரு துளி பச்சை திரவத்தை ஊற்றினார். இந்த துளி ஜூன் மோக்சியோவின் மீது விழுந்தபோது அவரது உடலை மாசுபடுத்திய அனைத்து நச்சு நீரும் மறைந்தது. லுவோலியை ஆச்சரியப்படுத்தியது. யூன் மேலும் விளக்கவில்லை. அவர் குப்பியை வைத்துவிட்டு ஜூன் மோக்சியோவின் உடலில் மனாவின் தடயத்தை செலுத்தினார். பின்னர் ஜூன் மோக்சியாவோ சுயநினைவு பெற்றார்.
அவர் கண்களை திறந்தார். அவரது பார்வை படிப்படியாக தெளிவடைந்தது. அவருக்கு முன்னால் இருந்த மூத்த சகோதரியின் நேர்த்தியான முகத்தில் கவனம் செலுத்தினார். மூத்த சகோதரி, நாம் நரகத்தில் சந்தித்தோமா? ஜூன் மோக்சியோ திகைத்து கசப்பான புன்னகையுடன் கேட்டார். டிராகன் கடவுள் பிரிவுக்கு சில வாரிசுகள் இருந்தனர். இது ஒரு தலைமுறை இடைவெளியை உருவாக்கியது. அவர்களின் குரு இறந்த பிறகு 3 சீடர்களின் நிலைமை இன்னும் ஆபத்தானது. முதலில் அவர்களின் மூத்த சகோதரி அவர்கள் தப்பிக்கும் போது மறைந்துவிட்டார். அவளுடைய விதி தெரியவில்லை. பின்னர் கடுமையான பின்தொடர்பவர்கள் உள்ளே நுழைந்ததால் மூத்த சகோதரி லுவோலியை தப்பிக்க அனுமதிக்க அவர் அவர்களை கவர்ந்திழுத்தார். அப்போது அவருடைய மூத்த சகோதரி தப்பித்துவிட்டாலும் ஜூன் மோக்சியாவோ இதைவிட பெரிய கஷ்டங்களை தனியாக சந்திக்க நேரிடும் என்பதை அறிந்திருந்தார். அந்த பின்தொடர்பவர்களுக்கு எதிராக அவள் நீண்ட காலத்திற்கு அவர்களை தவிர்க்க மாட்டாள். இவ்வளவு காலத்திற்கு பிறகு தனது மூத்த சகோதரியும் இறந்துவிட்டார். அவர்கள் நரகத்தில் சந்திப்பார்கள் என்று அவர் கற்பனை செய்து பார்த்ததில்லை. நீங்க என்ன பேசுறீங்க ஜூனியர் பிரதர்? நாம எப்படி செத்திருப்போம்? லுவோலி ஜூன் மோக்சியாவோவை நல்ல குணத்துடன் சிலிர்த்தார். பின்னர் சிரித்துவிட்டு தன் அருகில் இருந்த வெள்ளை அங்கி அணிந்த இளைஞரை நோக்கி லேசாக சைகை செய்தார். இளைய சகோதரரே, உங்கள் மூதாதையருக்கு விரைவில் மரியாதை செலுத்துங்கள் என்று லுவோலி வலியுறுத்தினார். மூதாதையா? ஜூன் மோக்சியாவ் திகைத்து போனார். அவர்கள் பக்கத்தில் இருந்த வெள்ளை அங்கி அணிந்த இளைஞரை நம்ப முடியாமல் பார்த்தார். ஜேட் வெள்ளை ஆடை அணிந்த இந்த அழகான இளைஞன் அவரை விட சில வயது மூத்தவர். அவர் எப்படி மூதாதையராக இருக்க முடியும்? சீனியர் சிஸ்டர், நீங்க தப்பு பண்ணலையே? ஜூன் மோக்சியாவ் பலவீனமாக கேள்வி எழுப்பினார். நான் எப்படி தவறாக நினைக்க முடியும்? நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன் இளைய சகோதரரே. இது எங்கள் டிராகன் கடவுள் பிரிவின் வரலாற்றில் மிகப்பெரிய மூதாதையர். நான் பந்தயம் கட்டுகிறேன். நீங்கள் யாரை யூகிக்க முடியாது, இல்லையா? லுவோலியின் சிறிய முகத்தில் ஒரு பிளஷ் தவழ்ந்தது. அவளது கன்னம் சற்று மேலே சாய்ந்தது. பெருமையின் வெளிப்பாடு அவளது அம்சங்களை கவர்ந்தது. இந்த மூதாதையர் ஏயுன் டிராகன் கடவுள் பிரிவின் மிகவும் வளமான சகாப்தத்தைச் சேர்ந்தவர். அவர் டிராகன் கடவுள் பிரிவை நித்திய பிரிவின் நிலைக்கு உயர்த்தினார். பிரிவினருக்கு அவரது பங்களிப்பு மிகப்பெரியது என்று சொல்லலாம். ஜூன் மோக்சியாவ் கண்களை மூடிக்கொண்டு நீண்ட நேரம் யோசித்தார். எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் கண்களை திறந்து, அவர் நமது டிராகன் கடவுள் பிரிவின் 13வது பிரிவினராக இருக்க முடியுமா என்று தற்காலிகமாக கேட்டார். ஆம் ஜூனியர் பிரதர், நீங்கள் உண்மையிலேயே புத்திசாலி. லுவோலி மகிழ்ச்சியுடன் கைதட்டினார். அவளுடைய ஜூனியர் சகோதரர் பொதுவாக மிகவும் புத்திசாலியாக இருந்தார். அவை இரண்டும் பெரும்பாலும் சமமாக பொருந்தின. அது எப்படி சாத்தியம்? மூத்த சகோதரி, நீங்கள் என்னை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மோக்சியாவ் கசப்பான புன்னகையுடன் மீண்டும் மீண்டும் தலையை ஆட்டினார்.